லிபிபர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. உண்மையுமே கிறிஸ்டோ அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா 2 பேர் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர். பட் இருந்தாலும் 2 பேரும் பயங்கர உச்சமான நடிகைகள். எனக்கு தெரிஞ்சு பவி வந்து சீக்கிரம் பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அமைதியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து நம்ம எல்பியும் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பவியை பார்க்கும்போது. சீரியஸ்லி சொல்லணுன்னா எல்பி சேட்டைனா சேட்டை, ஐயோ ஐயோ இந்த பொண்ணு கூட போனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் மாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா காரில் போகிறோம், இந்த லைன் வரும், எல்லாரும் பாடணுங்கிறாங்க. என்ன லைனா ஊன்னு கத்துற மாதிரி இருக்கும். அங்கே கிறிஸ்டோவுக்கு சிரிப்பே தாங்க முடியல. நைட்டு 12 மணிக்கு வீட்டில் இப்படிலாம் சத்தம் போட்டு பேசினா என்ன நினைப்பாங்க. எனக்கும் வீடியோ கொடுத்துட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு பத்தலைங்க அந்த வீடியோ பற்றி மறுபடியும் பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு இடங்களையும் வம்பு கிளிக்கிறதுன்ட்டு ஒரு பையன் போய் அங்கே ஓரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன லவரா அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க, காதல் ஆசை யாரை விட்டது சம்திங். ஓகே, அது மாதிரி ரொம்ப அழகாக அவங்க வந்து ஜாலியாக இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5 நாளே என்னை நீங்கள் பாடாப்படுத்துனீங்க. எல்பி அப்டேட்டுங்க, எல்பியை காணோம், எல்பியை பற்றி சொல்லுங்கள், என்னென்னு கேட்க மாட்டீங்களா? ஐயோ உங்களுடைய அன்போட இம்சை தாங்க முடியல. எல்பிக்கு ரெக்வஸ்ட் வீடியோவே போட்டுட்டேன் நான். ஆனால் நம்ம பிள்ளை பாருங்கள் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கணும்ல. எல்பி பவித்ரா கொடுத்தாங்களே, நீங்கள் 2 பேர் கொடுத்தீங்கன்னா அங்கேயே நான் கண்டுபிடிச்சிருப்பேன். சரி, ஓகே. எனிவேஸ், இந்த ட்ரிப் பற்றி அப்படிங்கும்போது பயங்கரமாக இவங்க இப்போ கொடுத்துருக்க பிக்சரே செமையாக இருக்குது. அதுலேயும் மும்பையோட அந்த முக்கியமான எப்படி சொல்கிறதுனா, இந்த இடத்துலலாம் போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட ட்ரீம் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதனுடைய சூப்பரான ஃபோட்டோ ஷூட் வருது. எஸ், எப்போதுமே ஃபோட்டோ ஷூட் வரும்போது 2 விஷயம் இருக்கும் எல்பி சைடில். ஒன்று என்னென்னா, அது ரிலேட்டடாக ரீல்ஸு காமெடியாக ஃபன்னாக அப்படி கொடுப்பாங்க. சீரியஸாக அழகாக ஃபோட்டோ ஷூட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்க யூடியூப் சேனலுக்கும் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுவாங்களான்னா, எல்பி எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் அங்கே வந்துருச்சுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் எல்பி வந்து இந்த யூடியூப்பில் எதை எடுத்தாலும் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க பர்சன் இல்லை. பட் யூடியூப் வருவாங்க. இது மட்டும் எல்பியோட இதில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இருந்தாலும் பவித்ரா எல்பி 2 பேர்த்தையுமே வச்சு ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ ஷூட் கிறிஸ்டோ எடுத்துருக்கலாம். அப்புறம் இண்டிவிஜுவல் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துருக்கலாம். ஸோ கிறிஸ்டோ வந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணி இதை மூவ் பண்ணியிருக்காரு. இந்த பயணம் வந்து முழுக்க ஃபோட்டோ ஷூட் ரிலேட்டடானது தான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குமா? இல்லை, இது வந்து முழுக்க ஃபோட்டோ ஷூட் ரிலேட்டடானது நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும். பட் இருந்தாலும் எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டே ஸ்பெஷலு. அதில் மும்பையில் போயிட்டு அதுலேயும் பயங்கரமான லுக்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் என்னை பொறுத்த வரலும். ஏன்னா நான் ரொம்ப ரசித்த 2 பேர். நான் அடிக்கடி பவியை பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பவி வந்து இவங்களோட ஜாயின் பண்ணி இருக்கிறது. ஏதோ என்ன சொல்கிறதுனா, என்னுடைய புது ஃப்ரெண்டும் ரொம்ப பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ரொம்ப நாள் ஃப்ரெண்டும் சேர்த்து. ஏன்னா எல்பி வந்து நான் இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேன், பவி வந்து கொஞ்சம் வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல பார்த்ததில் நானும் அந்த இடத்துல இருந்து ஒரு உற்சாகம் அடைஞ்ச மாதிரி சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நிறைய அழகழகான அப்டேட். பவி வந்து ஒரு வாக் போகிற மாதிரி மியூசிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் நம்ம தனுஷோட சாங் போட்டு இப்போ தான் இன்ஸ்டாவில் போட்டு வந்தேன். அதே மாதிரி எல்பியோட ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்கு, இந்த சிரிச்சிட்டு பிக்கு, அந்த இடங்கள்லாம் பார்த்து. ஏன்னா மும்பையோட இந்த தாஜ் ஹோட்டல் சம்திங் நிறையா முக்கியமான இடங்கள்லாம் அவங்க போஸ்ட் பண்ணுறது பார்க்குறது அந்த ரிலேட்டடானது. கண்டிப்பாக ரீல்ஸ் வரும் எல்பி சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக சந்தோஷப்படுத்துறதுக்கு. அதே மாதிரியே இந்த பக்கமும் ஃபோட்டோ ஷூட் பயங்கரமாக வரும். ஆனால் கொஞ்சம் இங்கே வந்து சில ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு 2 நாள் நீங்கள் 3 நாள் அவைலபிளாக இல்லைன்னு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. ஐயோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.